இந்த மாதிரி காளானும் பட்டாணியும் போட்டு குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் தயிர் விட்டுக்கலாம். கழுவி கட் பண்ண காளானை சேர்த்துக்கலாம். 1 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் வேக விட்டுடலாம். மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 4 பல் தேங்காய், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் கசகசா. காய் வெந்திருக்கும். தேங்காயை நல்லா நைஸாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஊற்றிடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.